Hi, hello, and welcome to Yogi's Voice Bits. Hope you're all doing fine. Hope you all got vaccinated. Please stay home. Please stay safe. Eat well, sleep well, and do your best in everyday's life to see success. God bless you all. Okay, we have an aspirant. இன்னைக்கு ஒரு aspirant கேட்குறாரு, how could I say no to a project? I'm not comfortable doing it. எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கல, சரியான டேர்ம்ஸ் வரலை. மேபி தி ப்ரைஸிங் இஸ் நாட் குட் ஆர் த கண்டென்ட் இஸ் நாட் குட். ஓகே, லெட் மீ பிரேக் த பாட். இது இட் இஸ் ரிலேட்டட் டு தி ஆடியோ புக் ஸ்ட்ரீம். யாரெல்லாம் ஆடியோ புக்ஸ் பண்ணுறாங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயம் அது. See, the audiobook content can be anything, like, because client North Indian, South Indian, maybe from different parts of the world or different parts of the country would be like. உங்களுக்கு எந்த மாதிரி புக் அசைன் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு மொழி தெரியாமல் இருக்கலாம். மேபி நார்த்லேருந்து சவுத்துக்கு வரலாம், தமிழ் ஆடியோ புக்ஸாக இருக்கலாம், இல்லை ஹிந்தி ஆடியோ புக்ஸாக இருக்கலாம். அந்த கண்டென்ட் உங்களுக்கு அனுப்பும் போது ஒரு பிடிஎஃபாக இல்லை ஒரு மேனுஸ்கிரிப்டாக ஏதோ ஒரு அனுப்பும் போது ஒரு இமெயில் அனுப்பும் போது அந்த கண்டென்ட் என்னன்றதை நீங்கள் பாருங்கள். பிகாஸ் எல்லாரும் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. நீங்கள் இல்லைன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட், அதே மாதிரி அந்த கிளைண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கிளைண்ட் இல்லைன்னா இன்னொரு கிளைண்ட் உங்களுக்கு. தட்ஸ் ஆல். இந்த ஜாபை நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறோம், தப்பு பண்ணுறோமா, அடுத்த ப்ராஜெக்ட் நமக்கு வருமா, இந்த டவுட்ஸ்லாம் வேண்டாம். பிகாஸ் இஃப் யூ ஆர் கேப்பபிள் அண்ட் இஃப் யூ ஹேவ் தி வாய்ஸ் குவாலிட்டி, the opportunity will come knocking your doors. Believe in that. அது ரொம்ப முக்கியம். Have trust on your voice. Your voice is your tool. That's the device which is earning you potential revenue. ஒரு client இல்லைன்னா இன்னொரு client கண்டிப்பாக வருவாங்க. சரி, coming back to this information. ஒரு ஆடியோ புக்கு இல்லை ஒரு கண்டென்ட் if you're not happy, if the content is little weird or ஒரு romantic novel சொல்லிட்டு something maybe absurd or obscene or something which you cannot do, like சில கண்டென்ட் சில வெர்பாட்டமா சில வேர்ட்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா, கம்ஃபர்டபுளாக படிக்க முடியலன்னா, just say no. You should learn to say no. A no is a no. A yes is a yes. நோன்றது தைரியமாக சொல்லுங்க. You're not doing any mistakes. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. உங்கள் மேலே எந்த விஷயத்தை திணிக்க முடியாது. Client cannot pressurize you to do some work. Keep that in mind. It's a loving craft. இந்த கிராஃப்டை சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணணும். கண்டினியூஸாக நல்லா பண்ணிட்டு இருக்கேன், சடனாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்துருச்சு, இது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ், ஹவு வுட் ஐ சே நோ டு திஸ் கிளைண்ட்? சி, ஃபர்கெட் அபவுட் தி ரெவென்யூ பார்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு டிக்னிட்டி, நமக்குன்ட்டு ஒரு டெக்கரம் இருக்குது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது மார்க்கெட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை த்ரில்லர்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணலாம், இல்லை டாய் ஸ்டோரி மாதிரி கைண்ட் ஆஃப் கார்ட்டூனிக் கேரக்டர் ஸ்டோரி பண்ணலாம். இல்லை எந்த வகையான ஜானர்ஸில் நீங்கள் வாய்ஸ் கொடுத்தாலும் அந்த ஆடியோ புக்குக்கு சடனாக ஒரு கண்டினியூட்டி வரும்போது வேறு மாதிரி ஒரு கண்டென்ட், வேறு மாதிரி ஒரு ஜானரில், வேறு மாதிரி ஒரு நாவல் உங்களுக்கு ஆடியோ புக்குக்கு வந்துச்சுன்னா, இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள், ஸ்பெஷலி வித் கேர்ள்ஸ் அண்ட் விமன், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது மட்டும்தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்காதீங்க. Make sure that you deny that. உங்களுக்கு பிடிக்கலன்னா just say no. பொலைட்டாக சொல்லுங்கள், மெயிலில் சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், ஃபோன் காலில் சொல்லுங்கள். I'm so sorry, I can't do this book. I can't do this book. I can't read this content. தெளிவாக சொல்லுங்கள், I can't doன்னு. ஏன்னா கண்டென்ட்ஸ் எப்படி வேணால் வரலாம், பட் அது நீங்கள் படிக்க முடியுமா முடியாதது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஒரு கண்டென்ட் நீங்கள் படிக்கும் போது அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன நடக்கும்னா, வேறு வழி இல்லாமல் எடுத்துட்டிங்கன்னு வச்சுப்போம். கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் QCக்கு போகும், அதுக்கப்புறம் அது கரெக்ஷன் சொல்லுவாங்க, அடுத்த சாப்டர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. யூ வுட் நெவர் நோ த நெக்ஸ்ட் ப்ரொசீடிங் சாப்டர் ஹவு வுட் இட் பி. சப்போஸ் அது இதை விட வியர்டாக, இதை விட ரொம்ப ஒரு டிராஸ்டிக்காக படிக்க முடியாத சீனாக இருந்ததுன்னா எப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணுவீங்க, எப்படி நரேட் பண்ணுவீங்க, how will you try to do that? அப்போ கிளைண்ட் கால் பண்ணி, I'm so sorry sir, the content is not good, it's all obscene, என்னால் பண்ண முடியாது, I would hesitate rather to finish this book, so please sorryன்னு சொன்னால் continuity மிஸ் ஆகும். So client would get annoyed at you. இது உங்களுக்கு தெரியாதா படிக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு he'll bounce back.
ஸோ கிளைண்ட் வில் பவுன்ஸ் பேக் டு யூ. இதை அக்செப்ட் பண்ணிட்டு தானே பண்ணீங்க, இப்போ ஏன் உங்களால் பண்ண முடியாது, ஸோ ப்ளீஸ் டூ இட், வி ஹாவ் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது யூ வில் கெட் பேரனாய்ட், யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட், யூ வில் கெட் ஜிட்டர்ட். என்ன பண்ணலாம், இது மாட்டிக்கிட்டோமோ, சரி பண்ண வரைக்கும் காசு வருமோ வராதோ, இந்த மாதிரி ஹேஸ்டி கொஸ்டின்ஸ் மைண்டில் வரும். ஸோ பெட்டர் அவாய்ட் doing all these kind of things. When you know to say no, it is a no. Forget about the client's goodwill, gestures, all these things and all. உங்களுக்கு பிடிக்கல அந்த கண்டென்ட்னா பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஒரு மாரல் இருக்கு, ஒரு டிக்னிட்டி இருக்கு. See, there are a lot of actors, actresses. சில பேர் வந்து எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவாங்க பப்ளிசிட்டிக்காக, சில பேர் வந்து சட்டிலாக இதெல்லாம் this is not my cup of tea, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? They have their own restrictions, they have their own principles, they have their own guidelines. See, let me tell you an example. Sometime back, ஒரு Philippines-லேருந்து ஒரு கால்லேருந்து ஒரு வாட்ஸ்ஆப்பில் somebody wanted me to do some kind of அது நான் சொல்லலாமான்னு தெரியல, but anyway I'm just telling you for just sake of information. I just rejected it. வெறும் ஆடியோ for porn sites. அந்த ஆடியோ மட்டும் நீங்கள் கொடுங்க போதும். We want to have those kind of effects, sound effects on voice. Forget about the musical things, forget about anything which is going behind the screen or on screen. They need a kind of human voice for obscene scenes, for weird scenes. You have to give emotions, you have to give a lot of scenes which is within the four walls. அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இட்ஸ் காமன், அங்கெல்லாம் வந்து எவ்ரி திங் இஸ் ஓப்பன். பட் நமக்கு இந்தியாவில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் அது மாதிரி வரும்போது தே வாண்ட் டு ஹாவ் அ பேஸ் மேஸ்குலைன், அ பவர்ஃபுல் டைனாமிக் பேரிட்டோன் கைண்ட் ஆஃப் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் எங்கேயோ எப்படியோ லூப்போவில் ஏதோ நம்பர் கிடச்சி வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு பிங் பண்ணாங்க ஒருத்தர். I said, what is the content about? They said, it's for porn sites. What should I do? I'm a voice artist அப்படின்னு சொன்னேன். இல்லை, you just have to give some audio. For these scenes, we need some, for the lip syncs and all those things, we need to just say a few dialogues, few things like that, and we will edit here. நீங்கள் அதை பண்ணி கொடுங்க. I just said no. Because one point of time, நான் அதை பண்ண பிறகு அது ரீச் எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்லாவே இருக்கட்டுமே, இல்லை கேவலமாக இருக்கட்டுமே, அப்புறம் எங்கேயாவது யாராவது பார்த்து சார் இது நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னா அது எனக்கு ஒரு ஷேம்ஃபுல்லான விஷயமா நான் பார்த்தேன். Why would I do such things? எனக்கு பிடிக்கலன்னு விட்டுட்டேன். அது மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து எப்படி வேணா இருந்தால் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கிளைண்ட்ஸ், சில பீப்புள் வில் அப்ரோச் ஆர்டிஸ்ட். இட் இஸ் யூ ஹூ ஹேவ் டு டிசைட். உங்களால் பண்ண முடியும்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. பட் அட் த சேம் டைம் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா பேமெண்ட் வராது, இல்லை நீங்கள் பண்ணி தான் கொடுக்குறோம், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 10th சாப்டர் இப்படி தான் இருக்கும், கண்டினியூட்டி மிஸ் ஆகும். யூ ஹாவ் டு டூ இட். இட் இஸ் பவுண்ட் தட் யூ ஹவ் கமிட்டட் டு திஸ். நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னா யூ வில் கெட் ட்ராப்ட். கிளைண்ட் கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமானும் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ஹெசிடேஷனோட பண்ணுற விஷயங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடுக்கு போகாது. யுவர் மைண்ட் வில் கெட் அப்செட். ஸோ அது வேண்டாம். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு அவாய்ட் தட். ஸோ பிடிக்காத கண்டென்ட்டை ஏன் பண்ணணும்? பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல, இல்லை காசு வருதுன்னு பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட் கிட்ட ஒரு பிரச்சனை, கண்டினியூ பண்ண முடியல, அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, குவாலிட்டி சரியில்லை, ரீடூ பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தலைக்கு ஏறிடும். ஸோ பெட்டர் அவாய்ட் சச் கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ். திஸ் இஸ் ஃபார் யோர் குட் சேக். ஐம் டெல்லிங் யூ. என்னடா ஆப்பர்ச்சுனிட்டிலாம் லூஸ் பண்ணுறமே, இந்த மாதிரி தான் வருமா? சி, புக்ஸ் கேன் பி ஆஃப் எனி கைண்ட். இஃப் யூ ப்ரிப்பேர் டு டூ, ப்ளீஸ் கோ அஹெட். என்ன இப்படி சொல்கிறாரு இவர், ஸோ நம்ம இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரிலாம் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஆர் எனி க்ரைட்டீரியா. உங்கள் மனசுக்கு பட்டுதுன்னா செய்யுங்க. இல்லை வேண்டாம், இதில் பிரச்சனை வரும், எனக்கு கம்ஃபர்ட்னஸ் இல்லை, ஐ எம் ஃபீலிங் அன்ஈஸி அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. ஏன்னா இனிமேல் போக போக அந்த கண்டென்ட்ஸ் எப்படிலாம் வரும்ன்றது வி ஹாவ் நோ ஐடியா. கொடுக்குறவங்களுக்கும் ஐடியா இருக்காது, படிக்கிறவங்களுக்கும் ஐடியா இருக்காது. கேட்கறதுக்கு லிசனர்ஸ்க்கு நல்லாயிருக்கும், பட் அல்டிமேட்லி இது நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டில், பிகாஸ் at some point of view you will have a set of listeners, podcasters சரி, audiobook narrators சரி. One point of time you have a huge listeners. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை நீங்கள் பண்ணுறதா தெரிய வந்ததுன்னா, மேடம் இது நீங்கள் பண்ணீங்களா, உங்கள் வாய்ஸ் மாதிரியே இருக்கே, சார் இந்த ஆட் நீங்கள் பண்ணீங்களா, இது நீங்கள் பண்ணீங்களா, உங்கள் வாய்ஸ் மாதிரியே இருக்கேன்னு சொன்னால், சம்டைம்ஸ் வி ஃபீல் ஸோ ஹாப்பி, அதை நான் தான் பண்ணேன், இட் வாஸ் ஸோ குட் அண்ட் ஹவு டு யூ லைக் இட், ஹோப் யூ லைக் இட். அந்த மாதிரி நம்ம கேட்கும் போது சார் இது நல்லா இல்லை சார் அப்படின்னு சொன்னா யூ வில் கெட் அப்செட்.
So in the situation, thank God I have not gone so far, because real time now the pandemic situation, எவ்வளவோ யூடியூபர்ஸும் ப்ளாகர்ஸும் வந்து கேட்குறாங்க, சார் லோ ப்ரொஃபைல் நிறைய கண்டென்ட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, at one point of time ஹெல்ப் பண்ணணும், இது பண்ணலாம், சர்வைவலுக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ரொம்ப லோ கீ ப்ரொஃபைலாக இருக்குது, மார்க்கெட் சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது, இப்போ நம்ம எதாவது பண்ணியே ஆகணும். சரி, இவங்கெல்லாம் ஏதோ ஷார்ட் டேர்மில் ஏதோ பண்ணுறாங்க, நம்மளும் சேர்ந்து வாய்ஸ் ஓவருக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம், நம்மளும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் சில எபிசோட்ஸ்க்குலாம் நினச்சி பண்ணால், it might bounce back somewhere, sometime, in a different way, which you and me would not know. So there are some certain things which you feel that you can avoid have to be avoided. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு தான் பிடிச்சி சாப்பிடணும். அந்த மாதிரி வேண்டாம் வெறுப்பா அது நீங்கள் சாப்பிட உங்களுக்கு பிடிக்காத ஒன்று கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா? மாட்டீங்கல்ல? அதே மாதிரி தான், you have all the possibilities to say no for anything. Be it anybody, even the top corporate client, or even the an average or an upgrowing or a company which is growing, or a YouTuber or a blogger. ஏதாவது ஒரு கண்டென்ட்ல வந்து இது ப்ரிசைஸாக நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணி கேளுங்க. பட் அதை பண்ண முடியாது, இது இப்படி தான் இருக்கும், யூ ஹாவ் அக்செப்டட், ஸோ ப்ளீஸ் டூ இட் அப்படின்னு சொன்னால், no hard and fast rule that you have to continue. It is in your say, it is in your hand that you can say, sorry boss, I can't do this, you can reject it. It's in your hand. எடுத்துட்டு கஷ்டப்பட்டு முழிச்சிட்டு பண்ணுறத விட எடுக்காமல் வேண்டாம் சொல்லிட்டு அடுத்த கிளைண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கூகுள் சர்ச் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ். வெப்சைட்டில் வந்து just join in some kind of free websites and you will get a lot of opportunities. So this is my say. ஏதாவது ஒரு கண்டென்ட் வேண்டாம் தோணுச்சுன்னா, இந்த எபிசோட நான் என்ன சொல்ல வரேன்னா, you have to say no to certain clients if you're not comfortable doing any kind of content which is obscene or absurd or weird or vulgar. Anything could be like. So no is a no. இந்த கிளைண்ட்டும் இதை பண்ணி தான் ஆகணும், we'll give you a better payment, so you have to do it அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. There is no contractual signature or any agreement between you and the client saying that you have to do this. Especially for audiobook people, I'm telling you. ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது, நிறைய பேர் நிறைய ஆத்தர்ஸ் நிறைய புக்ஸ் எழுதிட்டு இருக்காங்க, அண்ட் தே நீட் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், டைனாமிக் டோன், very young brittle people are needed for voiceovers and audiobooks. Be a good narrator. At the same time, don't feel so guilty. ஏதோ தப்பு பண்ணிட்டதா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம், அடுத்த வாட்டி இந்த கிளைண்ட் வந்து no, you're not going to work with me anymore அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்செட் தயவு செஞ்சு ஆகாதீங்க. பிகாஸ் கிளைண்ட் கம்ஸ் கிளைண்ட் கோஸ். உங்களை மாதிரி 1000 பேர் இருப்பாங்க அவங்களுக்கு, அதேமாதிரி உங்களுக்கு 1000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. பி வெரி கான்ஃபிடென்ட். இது ஆட்டிடியூட் கிடையாது, திஸ் இஸ் கான்ஃபிடென்ஸ். Just be confident in what you do. Opportunities will knock your door. Believe in that. Your voice is your tool. It will never go drowned. It will never go low. So have confidence and please say no to certain clients which you feel this is not good to do. So that is my say. And for people who are looking out to get onto voiceover lessons online, you have my online lessons in various online platforms. Get onto that and learn the voiceover nuances and the metrics to know what best you can do and to sharpen your skills and be a good professional voice artist. See you in another episode. New episode la paakren. Until then, stay safe, be good, have a happy voicing. Bye bye.